சரி ரைட். நான் இதெல்லாம் பார்த்தேன், இந்த 3வது கண்ணுக்கு அப்புறம் பார்த்தேன். எதுக்கு வம்பு, கொடுத்தாச்சு, அதை முழுமையாக நம்மளே கொடுத்துருவோம், அதை நம்மளே கொடுத்தாச்சு. இப்போ எல்லாம் சொர்ண பைரவர் மந்திரம் கேட்டு வர ஒரு டார்ச்சராக இருக்கு. இப்போ இல்லை அதுக்காகவும் பல பேர் வந்திருப்பீங்களான்னு தெரியல எனக்கு. இப்போ ஒரே வாட்ஸ்அப்பை எடுத்தோம்னாலே சொர்ண பைரவர் ஐயா எழுத்து வடிவில் சொர்ண பைரவர் மந்திரத்தை கொடுக்கவும் நான் கரெக்ட் பண்ணிக்கணும். அந்த காலத்தில் அந்த 12 தீட்சை இருக்கு. 12 வருஷத்துக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு தீட்சைன்னு குரு சிஷ்ய பந்தத்தில் 12 வருஷம், குருகுலத்தில் 12 வருஷம் தீட்சை எடுக்கணும். முதல் தீட்சை என்ன தெரியுங்களா? முதல் தீட்சை என்ன தெரியுங்களா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. எது உயரிய செல்வம் என்றால் நீங்க வச்சிருக்க இந்த செல்வம் கிடையாது, ரூபா நோட்டோ தங்கம்லாம் இல்ல, செவிச்செல்வம். ஒரு குருநாதர் அவருடைய நாவினால், அவரோட நாவசைந்து, அவருடைய வார்த்தையினால், அவருடைய வாக்காக, குரு முகாந்திரமாக அவரிடம் இருந்து நீங்கள் முதல் ஒரு உபதேசம் வாங்குவதுதான் முதல் தீட்சையே. எந்த சிஷ்யர்களும் குருநாதர் ஒருத்தர் தீட்சை கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க உட்காந்து ஐயா என்னதுங்கய்யா ரீங்க அப்புறம் என்னங்கய்யா அப்படின்னு எங்களுக்கு கேட்டதா குருகுலத்துல தெரியல. நான் வீம்புக்குன்னு தான் போடாமலே வச்சிருக்கேன். அது போறது ஒரு நிமிஷம் கூட ஆகாது எனக்கு. அப்படி என்ன உங்களுக்கு அவ்வளோ அலட்சியம்? வாழைப்பழத்தை கொடுக்கலாம், அது என்ன உரிச்சு வாயில ஊட்டுறதா? அப்படிலாம் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம். முயற்சி தான் திருவினையாக்கும், முயன்றின்மை இன்மை புகுத்திவிடும் என்பதை புரிந்து கொள்ளும். சொர்ண பைரவர் மந்திரம் இருக்கு, அதுக்காக கஷ்டப்பட்டவங்க எத்தனை பேர்னு எங்களுக்கு தெரியும்.